விஜயா தான் முழுக்க முழுக்க இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா பேசுறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற முத்து சொல்றாங்க, என்னங்க நடந்தது, என்ன ஏதுன்னு சொன்னா தானே தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்க அம்மா கிட்டே கேளுங்க, நான் யாருன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. யாருமா அவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது அப்படின்னு சொல்றாங்க, விஜயா அடிக்கிற வரைக்கும் வராங்க, பாயறாங்க, என்னன்னே சொல்ல மாட்டேங்கிற, என்ன விஷயம் நடந்திருக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது அந்த பரதநாட்டிய கிளாஸ்ல என்னத்த பண்ணி தொலைஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க, அந்த ரதின்னு ஒரு பொண்ணு இருந்தால, ஆமா அந்த ரதியும் தீபனும் ஒருத்தர் விரும்பியிருப்பாங்க போல இருக்கு, 2 பேரும் ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, அந்த பொண்ணு இப்போ கன்சீவா இருக்கிறா அப்படின்னு சொல்றாங்க. என்ன விஜயா சொல்ற நீ, இதான் கிளாஸ் எடுக்கிற லட்சணமா நீ, கிளாஸ் எடுக்கிற பசங்களை பத்திரமா உங்ககிட்ட தானே விட்டுட்டு போறாங்க, நீ தானே பாத்துக்கணும், எல்லாத்துக்கும் நீ தானே பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. கேளுங்க சார், நீங்களாவது அந்த நாயத்தை கேளுங்க சார், என் பொண்ணு இப்போ மாசமா இருக்கிறா, இந்த அத்தனைக்கு காரணம் அந்த தீபன் அந்த கிளாஸுக்கு வந்திருக்கான், அது மட்டும் இல்லாமல் 2 பேர்த்தையும் பழக விட்டுருக்காங்க இவங்க அப்படின்னு சொல்றாங்க. எங்க பாருங்கம்மா, அவங்க 2 பேரும் பழகின விஷயமெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது, எல்லா பசங்களும் வர மாதிரி தான் அவங்களும் வந்தாங்க, அவங்க வந்துட்டு இருந்தாங்க, ஆனா எப்படி அவங்க இது மாதிரி எல்லாம் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது, அது மட்டும் இல்லாமல் இந்த கிளாஸ்ல வச்சுதான் நடந்ததுன்னு என்ன சாட்சி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சாட்சியா, என் பொண்ணு தான் சொல்றாளே, அந்த வீட்டில் தான் நீங்க வச்சு பண்ணியிருக்கீங்க, வீட்டில் மற்ற ரூமெல்லாம் ஃப்ரீயா தானே இருக்கு, அந்த ரூமில் வச்சு தான் இதெல்லாம் நடந்துருந்துருக்குது, என் பொண்ணு தான் சொன்னாலே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ முத்து சொல்றாங்க, ஏற்கனவே நான் பார்வதி ஆண்டி கிட்ட நான் இதெல்லாம் சொன்னேன், இந்த மற்ற ரூம் எல்லாம் பூட்டி வைங்கன்னு சொல்லிட்டு, அன்னைக்கே நான் சீதாவுடைய கல்யாண பத்திரிக்கை கொடுக்க போறப்ப 2 பேர் ரூம்குள்ள இருந்தா வெளில வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. பாத்துக்குங்க, உங்க பையனே சொல்றாங்க, இதுக்கு மேல என்ன சாட்சி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. அப்ப பேசிட்டு இருக்கப்ப கரெக்டா போலீஸ் வந்துடுறாங்க. போலீஸ் வந்தா பார்த்தோம்னா அண்ணாமலை ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்னடா முத்து இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சார் என்னங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு முத்துவும். ஏங்க, உங்கள் அம்மா விஜயா இருக்காங்கல்ல, அவங்கள அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்குங்க சார் அவங்கள போய் அரெஸ்ட் பண்ணுறீங்க? ஆமாங்க, அவங்க கிளாஸ் எடுக்குங்கிற பேரில் தேவையில்லாமல் தப்பான வேலையெல்லாம் நடந்திருக்குது அந்த கிளாஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, இந்த விஷயமே எதுவுமே எங்கள் அம்மாவுக்கும் தெரியாது, தெரியாமல் ஏதோ நடந்துருச்சு, என்னங்க இப்படி அசால்ட்டாக தெரியாமல் நடந்துச்சுங்கிறீங்க, உங்கள் வீட்டு பொண்ணுக்கு இது மாதிரிலாம் ஏதாவது நடந்திருந்தால் நீங்கள் ஒத்துப்பீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க சார் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நடந்து போச்சு இல்லைங்க சார், 2 வீட்டுகளையும் பேசி அந்த பொண்ணுக்கும் பையனுக்கு கல்யாணம் பண்ணி, என்னங்க விளையாடுறீங்களா நீங்கள், அந்த 2 பொண்ணும் பையனும் பொண்ணு இன்னும் மேஜர் கூட ஆகல, அது எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா நீ தீபன் தானே அந்த பிரச்சனை பண்ணியிருக்கான், அவங்ககிட்ட போய் பேசலாம் இல்லைங்க சார், அதெல்லாம் பேசியாச்சு, அவனே அரெஸ்ட் பண்ணிட்டு போயாச்சு, இவங்க தான் இந்த நடத்திருக்காங்க கிளாஸ், இந்த கிளாஸ்க்கு அப்ரூவல் வாங்கல, எதுவும் வாங்கல, இந்த கிளாஸை ஃபர்ஸ்ட் மூடணும், அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் யாரை கேட்டு அப்ரூவலே இல்லாமல் இப்படி கிளாஸ் எல்லாம் நடத்தினாங்கன்னு பேசுறாங்க. இதை பார்த்துட்டு விஜயா உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல, என்ன ஏதுன்னு தெரியாம இப்படி கிளாஸ் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலே சொல்றாங்க. என்னங்க இப்படியெல்லாம் வம்பு வரும்னு எனக்கு என்னங்க தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ முத்து சொல்றாங்க, போனீங்கன்னா கிளாஸ் எடுத்தீங்கன்னா பசங்களை நம்ம கண்ணிலே வச்சிருக்கணும், பார்வையிலே வச்சிருக்கணும், அப்படி இல்லாமல் இது மாதிரி அசம்பாதம்லாம் நடக்க தான் செய்யும், பசங்க மட்டும் வராங்கன்னா பிரச்சனை இல்லை, பொண்ணுங்க மட்டும் வராங்கனாலும் பிரச்சனை இல்லை, பசங்க பொண்ணு 2 பேரும் வராங்கன்னா நீங்கள் தான் கொஞ்சம் கண்ணுங்க உத்தமாக பார்த்துக்கணும், தோலுக்கு மேலே வளர்ந்துட்டாங்கன்னா அவங்க கொஞ்சம் மெச்சூரிட்டி இல்லாமல் நடந்துட்டாங்கன்னா நீங்கள் தாங்க அதெல்லாம் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி முத்துவும் சொல்கிறாங்க. என்னடா வந்தவங்களுக்கு நீ இது பண்ணுறியா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, எங்கே இருக்கிற பிரச்சனை நீங்கள் வேறு கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ இதுக்கு என்னதான் வழி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாரு. என்ன வழி, ஏதாவது உங்கள் ஒய்ஃபை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறோம், எதாக இருந்தாலும் கோர்ட்டில் பேசிக்கிங்க, ஸ்ட்ராங்காக ஃபைல் பண்ணியாச்சு கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. முத்து சொல்றாங்க, சார் வயசானவங்க சார், அப்படிலாம் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு மனோஜ் அமைதியாக இருக்காங்க. அப்போ டேய் மனோஜ், என்னடா எதுவுமே பேசாமல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க. அப்போ என்னம்மா நான் பேசுறதுக்கு இருக்குது, அதான் முத்து நீங்களா பேசிட்டு இருக்கிறீங்களே, நீங்களும் கொஞ்சம் பார்த்து பத்திரமா தான் பண்ணி இருந்திருக்கணும், தப்பு உங்கள் பேரில் இருக்குது இல்லம்மா அப்படின்னு சொல்றாங்க. என்னடா எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவேன்னு பார்த்தா இப்படி பேசுறியே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ரோஹிணி, இங்கே பாருங்க, ஆன்டி மேலாம் எந்த தப்பு இருக்காது, அவங்களுக்கு இதெல்லாம் எதுவும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கியா அப்படிங்கிற மாதிரி விஜயாவும் திட்டுறாங்க. அப்போ முத்து சொல்றாங்க, சார் எதா இருந்தாலும் பேசிட்டுக்கலாம் சார், அந்த 2 பேர்த்துக்கூடைய இப்போ பிரச்சனை, எங்களுக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது, நாங்கள் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எதாக இருந்தாலும் நீங்கள் ஸ்டேஷனில் பேசிங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முத்து, அப்போ என்னப்பா இப்படி ஆகி போச்சு, அம்மா ரொம்ப வேழ்ந்துருவாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் தெரியுதுடா, ஆளும் தெரியாமல் காலை விடக்கூடாதுங்கிற மாதிரி இவ எதுக்கு இப்படி தேவையில்லாத வேலை பண்ணா, பார்வதியும் அங்கே தானே இருந்தா, எல்லாரும் பார்த்துருக்கணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. பார்வதி இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு வீட்டுக்கு வராங்க. வந்தோடனே என்னங்க உங்கள் வீட்டில் தான் எல்லாம் நடந்துச்சு, இப்போ அம்மாவை இப்படி அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் முத்து, எனக்கு ஒன்றும் புரியல, ஏற்கனவே இந்த ரதியும் இந்த தீபனும் ஒருத்தங்க பேசிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. மீனா கூட 2-3 தடவை சொன்னா, வான் பண்ணா, ஆனா மீனா மேல உங்க அம்மா தப்பா நினைச்சிட்டு உங்க மீனாவை தான் திட்டி, உங்க வேலை என்னமோ அதை பார்த்துக்கோ, எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டா அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்த்துருக்க மீனா, ஆமாங்க மாமா, நான் ஏற்கனவே சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீயும் சொல்லியிருக்க, முத்துவும் சொல்லியிருக்க, இதெல்லாம் மீறி நடந்திருக்குது, இந்த இந்த கிளாஸ் நடத்துன்னு சொல்லிட்டு விஜய் அதெல்லாம் கவனிக்காம விட்டது விஜயோட தப்பு தான், நம்ம என்ன பேசுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல, இது வேற அந்த பொண்ணு வேற இப்போ கன்சீவா வேற இருக்கா, நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலையும் சொல்லிட்டு இருக்கிறாரு. அதுக்காக அம்மாவை அப்படியே விட்டுறவும் முடியாதுல்லப்பா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ மனோஜ் சொல்கிறாங்க, நம்ம வக்கீலை பார்த்து பேசுவோம், வக்கீல் மூலமாக தான் அம்மா வெளில எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன மனோஜ் இப்படியா பேசிட்டு இருக்கிறீங்க, சீக்கிரமாக போங்க, எவ்வளோ சீக்கிரமாக அத்தையை வெளில எடுத்துட்டு வர முடியும் வெளில எடுத்துட்டு வாங்க, இல்லைன்னா அவங்க ரொம்ப பயந்துட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ அண்ணாமலை, டே எனக்கும் பதட்டமாக இருக்குது அப்படின்னு, அப்பாப்பா நீ பதறாதப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானும் மனோஜும் பார்த்துக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ ரவி நானும் கூட வரண்டான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு வக்கீலை வச்சு பார்க்கலான்னு பண்ணுறாங்க. அதே சமயத்தில் இங்கே ஹாஸ்பிட்டல்லேருந்து முத்துவுக்கு கால் பண்ணுறாங்க. எங்கள் ஒரு அம்மாவை நீங்கள் அட்மிட் பண்ணிட்டு போனீங்க,
இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ரொம்ப சீரியஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ மனோஜ், யாரா அது, அவங்கள வந்து சீரியஸாக இருக்கான், அவங்க ரிலேஷனுக்கு சொல்ல வேண்டியதுனடா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வேற ஏன்டா, அவங்க பொண்ணுக்கு கால் பண்ணிட்டேன் ஆல்ரெடி, இதை வரங்கிறாங்க, அவங்க இன்னும் வராமல் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு இது தேவையில்லாத வேலைடா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கிறியாடா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போறியா நீ, அங்கே வந்து அங்கே கிறிஸ்துவோடைய பாட்டிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை போல இருக்கு, வர சொல்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் இப்போ இங்கே போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. வச்சுட்டு பதட்டமாக ஹாஸ்பிட்டல் கிளம்புறாங்கிறாங்க. பண்ணாமல என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க அம்மா, இந்த கிறிஸ்துவோடைய பாட்டி இன்னும் கொஞ்சம் சீரியஸாக இருக்கும் போல இருக்கு, நான் போய் பார்க்குற கிளம்புறாங்க மாமா, அங்கே போக சொன்னார் அவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேள்விப்படுற ரோகிணி, ஐயோ நம்ம போனாலும் மாட்டிப்போம், போகாமல் இருக்க முடியலையே, மீனா நானும் கூட வரேங்க மீனா, ஒரு ஹெல்ப்பாக இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரோகிணியும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனோன்னா ரோகிணி அவங்க அம்மா பார்த்தோன்னே, ஐயோ அம்மாவுக்கு இவ்வளோ உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ டாக்டர் வந்து மீனா அங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கூப்பிட்றாங்க. கூப்பிட்டுட்டு அவங்க ஹெல்த் ரொம்ப வந்து சீரியஸாக இருக்குதுங்க, அவங்க சொந்தக்காரங்க யாரும் இருந்தால் வர சொல்லி இல்லாமலங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பொண்ணுக்கு தாங்க கால் பண்ணோம், அவங்க இந்த பொண்ணு இன்னமே வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு. வேற யாராவது தெரியுமா அப்படின்னு சொல்லி, இல்லைங்க எங்களுக்கு கொஞ்ச நாளாக தான் அவங்க பழக்கம், வேற யாரும் எங்களுக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லைங்க அவங்களுக்கு ரொம்ப உடம்பு சீரியஸாக இருக்குது, அந்த குட்டி பையன் யாருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது அவங்களுடைய பேரன் தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பேரன் அவங்க எங்கள் வீட்டில் தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாத்தையும் பார்த்துட்டு ரோகிணி, என்ன அம்மாவுக்கு ரொம்ப சீரியஸ்ன்னு சொல்கிறாங்களே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, ஒரு பொண்ணா பக்கத்தில் இருந்து என்னால் அம்மாவை பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கதறிட்டு இருக்கிறாங்க. நினச்சிட்டே அப்போ மீனா வராங்க. என்ன ரோகிணி ஒரு மாதிரி இருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க என்னதான் இருந்தாலும் இவங்களை பார்த்தா எங்கள் அம்மாவை பார்க்குற மாதிரியே இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னங்க பண்ண முடியும், உடம்பு முன்னாடியே அவங்களுக்கு வீக்காக இருந்திருக்கும் போல இருக்குது, இப்போ தேவையில்லாமல் மனசில் போட்டு நிறைய பிரச்சனை, பொண்ணு வேறு இதாக இருக்காங்க, இப்போ அவங்களுக்கு மாப்பிள்ளை வேறு இல்லை, இறந்துட்டாங்க, இந்த சின்ன பையனை எப்படி வளர்த்தோன்னு 1008 கவலை, என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் ஒன்றும் புரியல, இப்போ அவர் வேறு அங்கே ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்காரு, இல்லைனா அவரையாவது ஹெல்ப்புக்கு வர சொல்லலாம், எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வேணா ஒன்று பண்ணுங்க, வீட்டுக்கு போயிட்டு சாப்பாடுக்கு சமைச்சு எடுத்துகிட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, ஆனால் வந்து கிறிஸ்துக்கிட்ட எதையும் சொல்லாதீங்க, அவங்க பயப்பட போகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் கிளம்பி போகிறாங்க. இங்கே போய் ரிசப்ஷனில் போயிட்டு, ஏங்க இவங்களுக்கு வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமா, மேலேக்கு இது எங்கேயாவது கூட்டு போக முடியுமா, வேறு ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்லாம் கேட்குறாங்க. இல்லைங்க எங்கே கூட்டு போனாலும் ஒன்றும் பண்ண முடியாது, அவங்க ஹெல்த் கண்டிஷன் கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்குது, அவங்க சரியான டேப்லெட் எல்லாம் ஒழுங்கான நேரத்தில் எடுத்துக்கல, அது மட்டும் இல்லாமல் இப்போவும் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் சிவியராகவே அடிபட்டுருக்குது காலில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. வேறு எதுவும் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, எதுவுமே ஒரு நாள் கழிச்சு தாங்க, 24 மணி நேரம் கழிச்சு தாங்க சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அம்மாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா கிறிஷை யார் பார்த்துப்பாங்க, இங்கே ஏற்கனவே நான் வந்து ஆன்ட்டியை சமாளிக்க முடியாத நிலைமையில் இருக்கிறேன், கிறிஷுக்கு நான் வந்து எப்படி நான் வந்து அவங்கள பாதுகாப்பு கொடுக்க முடியும்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே, இந்த ஒரு தடவும் கடவுளே எப்படியாவது எங்கள் அம்மாவை காப்பாற்றி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளே நினச்சி நின்றுட்டுக்கிறாங்க. அப்போ வந்து முத்துவும் அங்கே ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஸ்டேஷனில் இருந்துட்டு மீனாவை கால் பண்ணுறாங்க. என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறப்போ, இல்லைங்க சாப்பாடு செஞ்சுட்டு அப்படியே வந்து கிறிஷை வந்து பத்திரமா வந்து விட்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் நான் போயிட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே யார் கூட இல்லையா அப்படின்னு சொல்லி, இல்லைங்க ரோஹிணி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே பார்லர் நம்ம பார்த்துக்குவாங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ மனோஜ் வந்துட்டு, ரோஹிணி இருக்குது அங்கெல்லாம் போகிறா அப்படிங்கிற மாதிரி மனோஜ் கேட்குறாங்க. ஏன்டா உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லையாடா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைடா முன்ன பண்ண தெரியாது, ரோஹிணிக்கு அந்தளவுக்கு பழக்கம் இல்லையில அதனால் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் எல்லாம் பழகிக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்த மனோஜும் வந்து கால் பண்ணுறாங்க ரோஹிணிக்கு. ரோஹிணி எதுக்கு தேவையில்லாமல் இப்போ ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போய் உட்காந்துருக்குற அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. இதை கேட்டோட மனோஜ் உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க ரோஹிணி.